ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ராஜி vlogs. இன்னைக்கு வந்து சண்டே லஞ்ச் தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த சைடு வந்து சண்டே தான். இந்த சைடு வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன், வெந்துட்டுருக்கு. சாதம் வேகுது, முட்டை வேக வச்சுருக்கேன். சப்போஸ் வந்து பசங்க சாப்பிடலன்னா ஜானு சாப்பிடுவா, பிரணிதா சாப்பிடுவதுன்னு தெரியல, அதனால சேஃப்டிக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். இதில் வந்து ஈரல் தாளிச்சு போகிறேன். சீரகம் மட்டும் போட்டுக்குவேன். ஈரல் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அரைச்சல பேஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 3 முந்திரி அப்புறமா கசகசா போட்டு தாளிச்சிருக்கேன், அரைச்சிட்டு தாளிச்சு வச்சேன். ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் போட்டுருவேன். இது நல்லா வதக்கணும். வதங்கிட்டுல இங்கே அரைச்சி வச்சுருக்கேன்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, சீரகம், இது வந்து பூண்டு இதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஈரலுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த வேகத்துக்கு வரல வதங்கிடுது. ரொம்ப வதங்கணும், நல்லா இருக்கும். நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல சிக்கன் லெக் பீஸ். ஆக்சுவலி இவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கா, அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க, ஏர் ஃப்ரையர் தானே, அது பேர் மறந்துட்டேன். ஸோ அதில் வந்து லெக் பீஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். எப்படி செய்யணும்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். நான்வெஜ் வச்சு தான் ட்ரை பண்ணலாம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லுவேன். அது வந்து 1 மந்த் ஆகுது, எடுத்து மேலே போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். போய் வதக்கலாம். அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் தான் செய்ய போகிறேன். சிக்கன் வேணுமா? மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் தான் செய்ய போகிறேன். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சாப்பர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினா இதை நான் யூஸ் பண்ணல, இவங்க தான் கட் பண்ணி தராங்க. எனக்கு அதில் கட் பண்ணவே முடியல. எனக்கு ஸ்டிச்சஸ்லாம் வலிக்குது. ஹேர் வந்து ஈஸியாக கட் பண்ணுறாங்க. உனக்கு ஈஸியாக இருக்கிறதுல ஒரு 5 ஆனியன் போட்டியா? பெருசு ஒரு இதில் வந்து நல்லா ஃபைனாக சாப்பிட்டா வச்சுருக்கீங்க ஆனியன். இப்போ இதுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தான் நிறைய தேவை, காரமாக பார்க்கறது நல்லா டார்க்காக. கறிதாக்கு ஈரல் தான் இறங்கும், அதனால் ஈரல் வாங்க. கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து கம்மியாக சாதம் வெந்துட்டு வச்சுக்கலாம். ஒரே சத்தம் போட்டுட்ருக்காங்க பசங்க. தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிருச்சு. மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஆனாலும் இந்த கலர் இருக்கக்கூடாது, நல்லா டார்க்காக இருக்கணும். பெப்பர் நிறைய போடணும். பெப்பர் என்கிட்ட காலி ஆகிடுச்சு, வாங்கிட்டு வரணும். சாதம் வந்துடுச்சு, வடிச்சிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றலப்பா, நல்லா ஊற்றுவேன். அதை மேரினேட் பண்ணிடலாம். அது லெக் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அப்படியே உள்ளே போய் வருது.
ஏனென்றால் பசிக்குது. இங்கே எடுத்துட்டு வா. நீ என்ன பண்ணுன்னு தெரியும். எடுத்துட்டு வா. எடுத்துனாங்க மேடம். என்னது செய்யறேன் போ. சீக்கிரமா சீக்கிரமா செய்யறேன் போமா. நீ போனதான் சீக்கிரமா செய்ய முடியும். சீக்கிரம் சொல்லுங்க அப்பா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி வேணும். நீ அதை எடுத்து போய் ஃப்ரிட்ஜ்ல வை. கலர் கலரா இருக்கு. வளர்ந்துட்டு நமி 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 யாமி யாமி. மேல எடுத்து வைடா. அதை க்ளீன் பண்ண வை. அங்க வாய் வைக்க கூடாது பிரணிதா. சரி நான் செய்யறேன். அந்த சம்மர் வரும்போதுல செய்யலாம். ஓகே வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணு. சரிம்மா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டியா? அம்மா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டுமே ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். நிஜமாவா? சாப்பிட்டியா நீ? ஊரே எங்க சாப்பிட மாட்டற? தள்ளு. லெமன் எடுத்துட்டு போட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். இப்போ சேர்த்துக்கிறேன். இது வந்து அடி பிடிக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள். ஏற்கனவே கரம் மசாலா நிறைய சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள். இது காஷ்மீரி சில்லி பவுடர் இன்னும் நல்லாயிருக்கும். லெமன் எடுத்துகிட்டு வர போயிட்டு சேர்த்துக்கிறேன். லெமன் புரிஞ்சுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு பார்க்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அப்புறமா வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கவர் பண்ண மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அப்படி பேஸ்ட்டு போடல. இதுக்கப்புறம் தான் அரைச்சி போட போகிறேன். லோடு பத்தல, அதனால மசியில் அது சேர்த்துக்கலாம். இது வந்து ஊறட்டும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு சாப்பிட வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, ஈரல் தொக்கு பண்ணியிருக்கேன். ஈரல் ஃப்ரை காட்டவே இல்லைல்ல. ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பசங்களுக்கு முட்டை. அவ்வளோதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பின்னாடி ஒரே நாய்ஸாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய்.